தமிழக அரசியல் களத்தை விட மேற்கு வங்க அரசியல் களம் ரொம்ப மோசமானது. எஸ். ரொம்ப ரொம்ப மோசமானது. ஆனா, அந்த மாநிலத்துடைய வரலாறு அப்படிப்பட்டது இல்ல. பல மகான்கள, பல புண்ணிய புருஷர்கள கொடுத்த பூமி அந்த பூமி. இன்ஃபாக்ட் தமிழகத்தை காட்டிலும் நீண்ட நெடிய கலாச்சார வரலாறு அந்த மாநிலத்துக்கு இருக்கு. ஆனா, இந்த கழிசட கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ்காரனுங்க, டிஎம்சி இதுங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல அந்த மாநிலமே நாசமா போச்சு. இதுங்க எல்லாம் அந்த மாநிலத்த சீரழிச்சு வச்சிருக்குதுங்க. அதனால தான் இப்ப அந்த மாநிலம் ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக ஒரு பெரிய மாற்றத்த மேற்கு வங்கம்ல கொண்டு வந்தாங்க. ஆனா, அதுக்கு அவங்க குடுத்த விலை இருக்கு இல்லையா? அது ரொம்ப ரொம்ப அதிகம். அங்க இருக்கிற பல அப்பாவி ஹிந்து மக்களுடைய உயிர இவங்க விலையா குடுத்தாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்தினால டிஎம்சியை சேர்ந்த இஸ்லாமிய நிர்வாகிகள் அங்க ஒரு குடும்பத்தையே சீரழிச்சானுங்க. அங்க இருந்த பெண்கள, அந்த குடும்பத்துல இருந்த பெண்கள கற்பழிச்சு கொடூரமா கொன்னானுங்க. எப்படி இந்த முகலாய திருடர்கள் நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது, இங்க இருக்கிற ஹிந்து மக்கள கொடூரமா கொன்னானுங்க. மதம் மாற்றத்துக்கு அவனுங்க எவ்வளவு மோசமான விஷயங்களா செஞ்சானுங்க. அதே மாரியான நிகழ்வுகள் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அங்க நடந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் அங்க நடந்து முடிஞ்ச உடனேயே ரிசல்ட் கூட வரல. தேர்தல் நடந்த முடிஞ்ச உடனேயே அங்க மிகப்பெரிய அளவுல கலவரங்கள் வெடிச்சது. இந்த டிஎம்சியை சேர்ந்த குண்டர்கள் அங்க ரொம்ப மோசமான காரியங்கள் செஞ்சானுங்க. பல அப்பாவி பொதுமக்கள கொன்னானுங்க. அந்த மக்கள் அப்ப முடிவு பண்ணாங்க. இந்த கேடுகெட்ட டிஎம்சி ஆட்சியையும், அந்த கட்சியில இருக்கக்கூடிய கொடூரர்களையும் முடிவுக்கு கொண்டு வரணும். அதுங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு அந்த மக்கள் அப்ப முடிவு பண்ணாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா? இது தமிழகத்துல எந்த அளவு முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ, அத விட பல மடங்கு அதிகமாக மேற்கு வங்கம்ல மேற்கு வங்கம்ல பார்க்கப்பட்டது. ஏன்னா, அங்க ஏகப்பட்ட சட்டவிரோத இஸ்லாமியர்கள் வந்திருந்தானுங்க. பங்களாதேஷ்ல இருந்து ஏகப்பட்ட பேர் உள்ள வந்திருந்தானுங்க. அது நேஷனல் த்ரெட்டாவும் மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாம டிஎம்சியினுடைய ஆட்சி, கேடுகெட்ட ஆட்சி, ரொம்ப ரொம்ப மோசமான ஆட்சி. அந்த ஆட்சிய ஒழிச்சு கட்டியே ஆகணும். ஸோ, இந்த தேர்தல எல்லாருமே கூர்ந்து கவனிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாருமே கண்காணிச்சுட்டே இருந்தாங்க. இந்த மக்கள் எந்த அளவு இந்த ஆட்சியையும், ஆட்சியாளர்களையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுல ஆர்வமா இருந்திருக்காங்கன்னா, நாம அந்த வோட் பெர்சன்டேஜ் பதிவான ஓட்டு பெர்சன்டேஜ பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்க தமிழகத்துல 85% அதுக்கும் மேல ஓட்டு பதிவாகியிருக்கு. அதே மாரி மேற்கு வங்கம்ல 90%க்கும் மேல ஓட்டுக்கள் பதிவாகியிருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த அளவு ஓட்டு பதிவானதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பேரு ஓடி வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த ஆட்சியாளர்களின் லட்சணம். இவங்க செய்த கேடுகெட்ட ஆட்சி. இதுதான். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல எப்படி நடந்திருக்கு? எங்கெங்க என்ன மாரியான சம்பவங்கள் நடந்திருக்கு? அப்படின்றத பல பேர் பேசியிருப்பாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நான் புதுசா எதுவும் சொல்லப் போறது கிடையாது. நானும் அவங்க பேசின விஷயங்கள் தான் பேசுற மாரி இருக்கும். ஸோ, நான் தமிழகத்துல நடந்த விஷயங்கள பத்தி பேசப் போறது இல்ல. பட் மேற்கு வங்கம்ல என்னென்னலாம் நடந்திருக்கு? அங்க நடந்த மேஜிக் என்ன? மேற்கு வங்கம்ல ஏன் 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் களமிறக்கப்பட்டாங்க? மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மேற்கு வங்கம்ல வார் ரூம் செட் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணியிருந்தார் இல்லையா? அது எதுக்கு? உள்ளூர் ஜனங்கள பார்த்து, சொந்த மக்களை பார்த்து மம்தா பானர்ஜி ஏன் தெரிச்சு ஓடுனாங்க? நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த அரசியல் களத்தை எப்படி மாத்தியிருக்காரு? சட்டவிரோத பன்றிகளை எப்படி விரட்டடிச்சிருக்காங்க? எஸ்ஐஆர் அங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு? பாஜக வேட்பாளர்களை டிஎம்சி குண்டர்கள் அடிச்சானுங்க இல்லையா? கொடூரமான தாக்குதல் நடத்தினானுங்க இல்லையா? அதுக்கப்புறமா அவனுங்களை எப்படி மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் வெற்றி செஞ்சாங்க? டிஎம்சி கண்டிப்பா இந்த தேர்தல்ல கண்டிப்பா தோத்துரும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதுவரைக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கு சப்போர்ட் பண்ணாத, ஹிந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மேற்கு வங்க காவல்துறை எப்படி இந்த முறை டிஎம்சி நிர்வாகிகளை போட்டு வெளுத்து விட்டுருக்காங்க? ஏன் அத மாதிரி அடிச்சாங்க? எல்லாத்துக்கும் மேல சைலண்டா, ரொம்ப ரொம்ப சைலண்டா ஆர்எஸ்எஸ் அங்க எப்படிப்பட்ட வேலைகளை பார்த்திருக்காங்க? என்ன மாதிரியான மாற்றங்கள ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்காங்க? அப்படின்ற எல்லா விவகாரங்களை பத்தியும் பேசப் போறேன். முடிஞ்சளவு எல்லாத்தையுமே நான் கவர் பண்றேன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். மேற்கு வங்கம்ல இருக்கிற வாக்காளர்களை விட அங்க களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் அதிகம்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு மேற்கு வங்கம்ல என்ன நடந்திருக்கு? திமுக, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, சமாஜ்வாதி கட்சி இவங்கள மாதிரியான எதிர்க்கட்சிகள், அதாவது இவங்க எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள், இவங்க எல்லாருமே
ஒரே மாதிரியான கேள்விய தான் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. ஏன் இவ்ளோ மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள மேற்கு வங்கம்ல இறக்கியிருக்கீங்க? அப்படின்ற மாரி இந்த கேள்விய சொல்லி வச்ச மாரி எல்லாருமே கேட்கறாங்க. அதுக்கான காரணம் வேற யாரும் கிடையாது. மம்தா பானர்ஜி தான். மம்தா பானர்ஜியின் பேய் ஆட்சி தான். தமிழகத்தை விட 1000 மடங்கு மோசமான சூழ்நிலையில தான் மேற்கு வங்கம் இருக்கு. அங்க போஸ்ட் எலக்ஷன் வயலன்ஸ் இருக்கு இல்லையா? அது ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்கும். தமிழகத்திலயும் நடந்திருக்கு. பட் மேற்கு வங்கம்ல நடந்த அளவுக்கு இங்கெல்லாம் நடந்தது கிடையாது. வாக்கு சாவடிகள் இருக்கு இல்லையா? அத ஒட்டுமொத்தமா இவனுங்க கண்ட்ரோல்ல எடுத்துருவானுங்க. வாக்கு சீட்டு பெட்டிகள் இருக்கு இல்லையா? நம்ம ஓட்டு போட்டு வச்சிருவோம் பாருங்க. அந்த பொட்டிகள வீட்டுக்கு தூக்கின்னு போயிடுவானுங்க. கள்ள ஓட்டு போடுறது அப்படின்றது அங்க நார்மல். ரொம்ப ரொம்ப நார்மல். அது மட்டும் கிடையாது மக்களே. டிஎம்சி நிர்வாகிகளுக்கு எதிராக யாராச்சும் நிக்கிறாங்கன்னா, அவங்கள கொல்றதுக்கு கூட டிஎம்சி குண்டர்கள் தயங்க மாட்டானுங்க. நார்த் கொரியால எவ்வளோ மோசமான சூழ்நிலை. அங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே மாரியான ஒரு சூழ்நிலையில தான் மேற்கு வங்கமும் இருக்கு. மேற்கு வங்கத்தில இருக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. அவங்க அவ்வளோ அவதிப்படுறாங்க. இந்த கட்சிக்காரங்க கேட்கிற மாரியே தான் இங்க இருக்கக்கூடிய பல நட்ட நடுநிலை ஊடகவாதிகளும் கேள்விகள் கேட்கறாங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் ஏகப்பட்டது இருக்கு. கொஞ்சம் தேடி பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சோண்டு மூளை இருந்தா கூட ஏன் இவ்ளோ பாதுகாப்பு படை வீரர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். முர்ஷிதாபாத்ல நடந்த கலவரங்கள், அங்க நடந்த கொடூரமான விஷயங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா எலக்ஷன் நேரத்துல திட்டமிட்டு இந்த டிஎம்சி குண்டர்கள் கலவரம் பண்ணுவானுங்க. ஓட்டு போட போற மக்கள ஓட்டு போட விடாம தடுப்பானுங்க. வேணும்னே சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள கொண்டு வருவானுங்க. நெறிய பிரச்சனைகள கொண்டு வருவானுங்க. எல்லாத்தையும் விட டிஎம்சில இருக்கிறவனுங்க ரவுடிக. ரவுடிகள கண்ட்ரோல் பண்ணணும்னா, அங்க இருக்கிற போலீஸ்காரங்களால முடியாது. ஏன்னா, அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சிக்கு எதிராக மாநில காவல்துறை செயல்பட முடியுமா? முடியாது. அதனால தான் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள இறக்கியிருக்காங்க. உங்களுக்காக ஒரு சில இன்சிடென்ட்ஸ சொல்றேன். அதுக்கப்புறமா மம்தா பானர்ஜியின் பேயாட்சியில நடந்த கொடூரங்களையும் சொல்றேன். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாதிரியான அந்த சைடு மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. இங்க எப்படி குடும்ப தலைவனுக்கு மரியாதை இருக்கோ, அதே மாரி அங்க குடும்ப தலைவிகளுக்கு தான் மரியாதை. பெண்கள தான் அங்க முன்னிறுத்துவாங்க. அங்க பெண்களுக்கு தான் பவர் அதிகம். இங்க ரேஷன் கடைகள்ல குடும்ப தலைவன் ஃபோட்டோ இருக்கிற மாரி, அங்க குடும்ப தலைவி ஃபோட்டோ தான் இருக்கும். நாம இங்க ஐயனார், அப்புறம் முனீஸ்வரர் இது மாரி ஆண் தெய்வங்கள கும்பிடுறோம் இல்லையா? ஆனா, அங்க பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு தான் அதிகம். பெண் தெய்வ வழிபாடு தான் அங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மண்ணின் கலாச்சாரம், அந்த மண்ணின் ஆன்மீகம், அந்த மண்ணின் நம்பிக்கை அதுதான். அங்க பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் அங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் மம்தா பானர்ஜி கடந்த 15 ஆண்டுகளாக அந்த மக்களை ஏமாத்தி ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்க ஏகப்பட்ட போலி பிம்பங்கள கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அதாவது இது பெண்களுக்கான ஆட்சி. நம்ம ஆட்சியில தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. நாரி சக்தி, பெண்களுக்கான திட்டங்கள்னு சொல்லியே அங்க இருக்கிற மக்கள ஏமாத்துனாங்க. ஆனா உண்மை என்ன? இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பு மோசமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மேற்கு வங்கமும் ஒண்ணு. உங்களுக்காக இப்போ ஒரு சில டேட்டாக்கள் சொல்றேன். இதனால தான் டிஎம்சியோடைய ஆட்சி இப்போ முடிவுக்கு வரவும் போகுது. இப்போ நான் சொல்லப்போற விஷயங்கள், இந்த பாயிண்ட்கள் இது எல்லாமே புரொபகேண்டா கிடையாது. என்சிஆர்பி இருக்கு இல்லையா? அவங்க அஃபிஷியலா வெளியிட்ட டேட்டா. அத தான் உங்களுக்கு எடுத்து சொல்லப் போறேன். சில விஷயங்கள்லாம் கேட்கறச்ச, இங்க இருக்கிற டேடே ஆட்சியே பரவால்லப்பா, அங்க ரொம்ப ரொம்ப மோசம்ப்பா அப்படின்ற மாரி நீங்களே நினைப்பீங்க. டிஎம்சி ஒரு மாய பிம்பத்த கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. பட் அந்த மாய பிம்பத்துக்கும் ரியாலிட்டிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. இந்த வித்தியாசங்கள மக்கள் புரிஞ்சுகிட்டதுனால தான், இப்போ இந்த டீம்ஸோடைய ஆட்சி முடிவுக்கே வரப்போகுது. 2022ல அந்த ஒரே 1 வருஷத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா, 34,738 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு. இது பதியப்பட்டது. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் ஆனதே இவ்ளோனா, ரிஜிஸ்டர் ஆகாம எவ்ளோ நடந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. தேசிய சராசரியை விட இது அதிகம். ரொம்ப ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு குற்றங்கள் நடக்குது. அந்த குற்ற சம்பவங்கள விசாரிச்சு அதுக்கு தண்டனை குடுப்பாங்க இல்லையா? அதோடைய ரேஷியோ எவ்வளவா இருக்குன்னா, வெறும் 3.7 அவ்வளோதான். இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப கம்மினா அது இதுதான். இந்த மாநிலத்தில தான். நெக்ஸ்ட் பெண்கள் மீதான ஆசிட் தாக்குதல். ஒரே வருஷத்துல அதாவது 2023ல மட்டும் 57 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிகம். இதுதான் நம்பர் 1 மாநிலமாவும் இருக்கு. ஆசிட் அட்டாக்ல இந்தியால நம்பர் 1 மாநிலமாக மேற்கு வங்கம் தான் இருக்கு. அதே மாரி 1261 கிட்னாப் கேஸஸ் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. இதுலயும் மேற்கு வங்கம் தான் நம்பர் 1ல இருக்கு. நெக்ஸ்ட் ஜுடிஷியரி பக்கம் கொஞ்சம் வரலாம். 3.68 லாக் கேஸஸ் ஆனது பெண்டிங்ல இருக்கு. பெண்டிங்ல
ஓகேங்களா? நிலுவையில இருக்கக்கூடிய வழக்குகளோட எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 3.68 லட்சம். எவ்வளோ இருக்கு பாருங்க. வருஷா வருஷம் 15.3% குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. குறையல. இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் இவங்களால முடியல. இவ்ளோ பெர்சன்டேஜ் வருஷம் வருஷம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. மம்தா பானர்ஜியின் ஆட்சியின் கீழ குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க. 2024ல ஆர்ஜிகர் மருத்துவமனையில நடந்த அந்த கொடூரமான நிகழ்வ அவ்வளோ சீக்கிரம் யாராலயும் மறந்துற முடியாது. அது நடந்தது ஒரு கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூட்ல. ஓகேங்களா? கவர்ன்மென்ட் இன்ஸ்டிடியூட்ல அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த நிகழ்வ மூடி மறைக்கணும், ஆதாரங்கள அழிக்கணும் அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட சம்பவங்கள் அங்க நடந்தது. எல்லாமே பப்ளிக்ல நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே பப்ளிக்க பயங்கரமா ட்ரிகர் பண்ணியிருக்கு. இந்த டிஎம்சிக்கு எதிராக மக்கள் திரும்புவதற்கு இந்த ஒரு நிகழ்வும் காரணமா இருந்திருக்கு. இது பெண்களுக்கான ஆட்சி. நம்ம மாநிலம்ல பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்ற மாரி டிஎம்சிக்காரங்க, முக்கியமா மௌவா மொய்த்ரா மாரியான பெண் எம்பிக்கள் பேசிட்டே இருந்தாங்க. ஆனா, டிஎம்சி ஆட்சியின் கீழ மேற்கு வங்கம்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கொஞ்சம் நஞ்சம் நடக்கல. தினம் ஏதாச்சும் ஒரு கொடூரங்கள் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஆர்ஜிகர் மருத்துவமனையில நடந்தது இல்லையா? அதை விட மோசமான பல நிகழ்வுகள் அந்த மாநிலம் முழுக்க நடந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சந்தேஷ் காலி அப்படின்ற ஒரு இடத்துல டிஎம்சியை சேர்ந்த ஒருத்தரால் அங்கிருந்த பெண்கள் 200க்கும் மேற்பட்ட பெண்கள பாலியல் இச்சைக்காக மிரட்டி, பிளாக்மெயில் பண்ணி அங்க பல கொடூரங்கள் நடந்தது. இது எல்லாமே டிஎம்சி ஆட்சியின் கீழ தான் நடந்தது. அந்த விவகாரத்துல குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்கா இல்லையா? அவன் ரொம்ப வாரமா தலைமறைவாவே இருந்தான். அந்த விவகாரத்துல மேற்கு வங்க காவல்துறையினுடைய நடவடிக்கை ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு. இவங்க எல்லாமே தெரிஞ்சு வேணும்னே இது மாரி எல்லா விவகாரத்திலுமே டிலே பண்றாங்க அப்படின்ற மாரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து மேற்கு வங்க காவல்துறை மீது மக்களால் வைக்கப்பட்டது. 1261 கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ரிஜிஸ்டரா இருக்கிறது இதுதான். பட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இத விட அதிகமான கடத்தல் நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இங்க ஒரு கிட்னாப் நெட்வொர்க் ஆனது பெரிய அளவுல விரிந்து பறந்து இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. நாம இங்கலாம் பெருசா கேள்விப்பட்டதே கிடையாது. நம்ம பெருசா நியூஸ்ல கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா, மேற்கு வங்கம்ல ஆள் கடத்தல் அப்படின்றது சாதாரணம். சாதாரண ஒரு நிகழ்வா மாறி போயிருந்தது. சட்ட ஒழுங்கா பாதுகாக்க வேண்டிய அந்த நிர்வாகம், அந்த அமைப்பு ஒழுங்கா செயல்படலன்னா குற்றங்கள் அதிகமாகும். அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள்னா மேற்கு வங்கமும், தமிழகமும் தான். தமிழகத்துல இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க இது மாரிலாம் வேணும்னே பண்றாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஊடகவாதிகள் அந்த விஷயத்த வெளிப்படையா பேசியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒண்ணும் இல்ல. நாம போலீஸ் கிட்ட ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் குடுக்க போனோம்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து நாம ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ண போனோம்னா, அந்த கேஸஸ ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. கேஸ் போட மாட்டாங்க. எஃப்ஐஆர் காப்பி தர மாட்டாங்க அப்படின்ற மாரியான நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாரி இங்க என்ன மாரியான விஷயங்கள் பேசப்பட்டதோ, அதே மாரி மேற்கு வங்கம்லயும் நடந்திருக்கு. நடந்திருக்கு. இது மாரியான கொடூரங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்றது உச்சத்த தொட்டிருக்கு. படித்த இளைஞர்களுக்கு, படித்த பெண்களுக்கு அங்க வேலை கிடைக்கிறதே இல்ல. அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இங்க திமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள கைது பண்ணி சிறையிலலாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த வழக்கினுடைய பின்னணி என்னன்னா, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம். காசு வாங்கி வேலை தரேன்னு சொல்லி, வேலை தராம ஏமாத்துனாரு அப்படின்றது. அது மிகப்பெரிய குற்றம். ஓகேங்களா? அதே மாரியான ஒரு விஷயம் வெஸ்ட் பெங்கால்லயும் நடந்திருக்கு. இவங்களுக்குள்ள எவ்வளோ ஒற்றுமை இருக்கு பாருங்களேன். ஒரு இன்சிடென்ட்டையும் நம்மளால தமிழகத்த கூட கம்பேர் பண்ண முடியும், லிங்க் பண்ணவும் முடியும். அதே மாரி டிட்டோ ஒரே மாரியான ஊழல்கள், ஒரே மாரியான குற்றங்கள் 2 மாநிலத்திலுமே நடந்திருக்கு. மேற்கு வங்கம்ல திடீர்னு 25,753 ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கும் இல்லையா? அந்த பணியிடங்கள அந்த அரசாங்கம் ரத்து பண்ணிடுச்சு. டிஎம்சி அரசு ரத்து பண்ணியிருக்கு. எத்தன பேரு அந்த பதவிக்காக படிச்சிருப்பாங்க? அந்த வேலை வாங்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா, இவிங்க ரொம்ப ஈஸியா அந்த காலி பணியிடங்கள ரத்து பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா, அந்த சீட்டுக்கு இவங்க பேரம் பேசியிருக்காங்க. காசு வாங்கி அந்த அரசு பதவிய அவங்க வித்திருக்காங்க. அங்க மிகப்பெரிய ஊழலானது நடந்திருக்கு. தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு அந்த வேலையானது வழங்கப்படல. இது எல்லாத்தையும் தாண்டி அங்க ஏதாச்சும் குற்றங்கள் நடந்ததுன்னா, அந்த குற்றத்துக்கான வழக்க அங்க பதிவு செய்ய மாட்டாங்க. எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அப்படி இல்லன்னா அந்த கேஸ ரிஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க. மீறி ஏதாச்சும் ஒரு வழக்குகள் பதியப்பட்டதுன்னா, விசாரணை அப்படின்றது பெருசா நடக்கவே நடக்காது. அந்த ஃபுல் ஸ்விங்ல விசாரிக்கிறோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் அங்க நடக்கவே நடக்காது. இவன் தான் குற்றம் செஞ்சிருப்பான், இவன் குற்றவாளி அப்படின்றது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளோ சீக்கிரம் அவன தப்பிக்க வைக்க முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க வச்சுருவாங்க. இவங்களுடைய ஆக்ஷன்ஸ இவங்க டிலே பண்ணுவாங்க, லேட் பண்ணுவாங்க.
அந்த டைம்ல அவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். இவன் தப்பு செஞ்சிருக்கான். இவன் தப்பு பண்ணத நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாரி ஐ விட்னஸ் இருப்பாங்க பாருங்க. அத மாரியானவங்கள மிரட்டுவாங்க. மிரட்டுவாங்க. நீ அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, சாட்சிதாரர்கள மிரட்டுவாங்க. இது போன்ற காரணங்களால தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய விகிதமானது அந்த மாநிலத்தில அவ்ளோ கம்மியா இருக்கு. மேற்கு வங்கத்தின் உள்துறைய நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவங்க தான் மம்தா பானர்ஜி. அவங்க அந்த வேலைய சரியா பார்த்துருக்காங்களான்னா, கிடையாது. ஏகப்பட்ட குற்றங்கள், தொடர் குற்றங்கள் அங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமா பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் காரணமாகத்தான் அந்த மேற்கு வங்க அரசியல் களமானது இப்படி மாறியிருக்கு. முக்கியமா படித்த பெண்கள் டிஎம்சிக்கு எதிராக போறதுக்கான காரணமும் இதுதான். இவங்களுடைய ஆட்சியின் லட்சணம் தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கு. ஏகப்பட்ட ஊழல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதே மாரி இந்த நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை காரணமாகத்தான் டிஎம்சிக்கு இந்த முறை ஆப்பு கன்ஃபார்ம்னு எல்லாருமே சொல்றாங்க. வந்தே